அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ டிஆர்பி எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாருமே வந்து கொஷின் பேப்பர் கையில் வச்சிருப்போம், ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம அகாடமில இருந்து எக்கனாமிக்ஸ் உடைய ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கோம். இது பகுதி ஒன்று பார்ட் ஏ. சரிங்களா? பார்ட் பி வந்து நம்ம பார்ட் ஒன் போடுறோம். அதே மாதிரி பார்ட் டூ வந்து வில் ஒர்க் ஆன் இட் அண்ட் வில் புட் இட் லேட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஷின் கொண்டது இது. ஸோ இதில் வந்து எனக்கு கிடைச்ச சீரிஸ் டெஸ்ட் கொஷின் சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ சீரிஸ் கிடைச்சது. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து அந்த ஏ சீரிஸ் வச்சுருவாங்க பார்த்துக்கோங்க. மற்றவங்களுக்கு கொஷின் ஜம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வித்தவுட் மச் டிலே வி கேன் ஸ்டார்ட் ஆர் டிஸ்கஷன். சரிங்களா? இது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க? நேஷனல் இன்கம் எஸ்டிமேட் தி வால்யூம் ஆஃப் கமாடிட்டி அண்ட் சர்வீசஸ் டேர்ன் அவுட் டியூரிங் எ கிவன் பீரியட் கவுண்டட் வித்தவுட் டியூப்ளிகேஷன்ஸ். அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஜென்ரலா ஒரு ரிவ்யூ நான் என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் லாங்குவேஜை ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது பாருங்களேன், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு பதில் கமாடிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி டேர்ன் அவுட் டியூரிங் எ கிவன் பீரியட் ஆஃப் டைம், ஒரு நிதி ஆண்டு, கொடுக்கப்பட்ட ஆண்டு. சரிங்களா? ஸோ கவுண்டட் வித்தவுட் டியூப்ளிகேஷன், டபுள் கால்குலேஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது நார்மலாக நம்ம ஜிடிபி நேஷனல் இன்கமுடைய டெஃபினேஷன்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி நேஷனல் இன்கம் இஸ் அ ஃப்ளோ அண்ட் நாட் அ ஸ்டாக் கான்செப்ட். ஸோ இப்போ நமக்கு ஃப்ளோவா ஸ்டாக்கா அப்படிங்கிறதுல தான் டவுட் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்து தெளிவாக இருப்போம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை எலிமினேட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இதையும் எலிமினேட் பண்ணியிருப்போம். ஏயா சியா அப்படிங்கிற டவுட் தான் நமக்கு இருந்திருக்கும். ஸோ அதுல யாரு தெளிவா நேஷனல் இன்கம் இஸ் அ ஃப்ளோ கான்செப்ட் அப்படின்னு தெளிவா படிச்சிருக்காங்க, அவங்க வந்து கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெர்ஃபெக்ட் ஆன்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அண்ட் ஃப்ளோங்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஒரு ஒரு பேசிக்கானது. அந்த பேசிக் கண்டென்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அட் அ பாயிண்ட் ஆஃப் அ டைம் அப்படின்னு இருக்கும். இதுல நமக்கு வந்து தெளிவா இது மட்டும் தெரிஞ்சாலே போதும், நம்ம கண்டிப்பாக ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கலாம். ஸோ ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் phased out by 2005 under a WTO agreement. ஸோ இது வந்து அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்லேயும் இந்த பகுதி உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்ஸ்லையும் இந்த பகுதியை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கோட்டாஸ். சரிங்களா? மற்றபடி மார்க்கெட் ஆக்சஸ், டொமஸ்டிக் சப்போர்ட் ப்ரைஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் சப்சிடரி, இது எல்லாமே வந்து அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சரோட வர்றது, இப்பவும் நடைமுறையில் இருக்கிறது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சாலே போதும், நம்ம அகாடமில இருந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சீரீஸ்ல ப்ளூ பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸ், சரிங்களா, அண்ட் கிரீன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அதுல உங்களுக்கு தெரியும் அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சருங்கிறது மூணு விஷயத்த கொண்டது. ஏஓஏ அப்படிங்கிறது, அதாவது மார்க்கெட் ஆக்சஸ் உண்டு, டொமஸ்டிக் சப்போர்ட் ப்ரைஸ்ல தான் வந்து இந்த கிரீன் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸ்னு வரும். அப்புறம் எக்ஸ்போர்ட் சப்சிடரி. சரிங்களா? அந்த இது கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறது. இதுல எது இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2005 நடைமுறையில இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நானும் கிளாஸ்லயும் படிச்சு படிச்சு சொன்னேன், நீங்க அதாவது எலிமினேஷன் மெத்தடுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ இதுக்கான விடை வந்து இம்போர்ட் கோட்டாஸ், இது கிடையாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபேஸ் டவுட்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது மூணு அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர்ல வரும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா இது வராதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால இந்த கேள்விக்கு ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? இதுவுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் கொஸ்டின் செட்டர். வி ஹேவ் டு ஹேட்ஸ் ஆஃப் தெம். சரிங்களா? ரொம்ப அழகான கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்செப்ட் கிளியரா தெரிஞ்சிருந்தா அந்த கொஸ்டின் வந்து ஒரு பட்டாசு கிளப்பக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ வில் வெயிட் ஃபார் தி அஃபிஷியல் ஆன்சர் கி. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து வந்து கில்லிங் த கூசஸ் தட் லேஸ் த கோல்டன் எக் டினோட்ஸ். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினை பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு வந்து ரிசர்வ் ஆர்மி தான் ஞாபகத்துக்கு வந்தது. சரிங்களா? அதாவது கார்ல் மார்க்ஸோடைய தியரியில மெஷினை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆர்கானிக் காம்போசிஷன் ஆஃப் கேபிட்டல்ங்கிறது சி டிவைடட் பை சி பிளஸ் வி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் அதிக லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக, ப்ராஃபிட் அதிகமா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக மென்னெல்லாம் வேலையை விட்டு நீக்கிட்டு அந்த இடத்துல வந்து மெஷினரியை டெப்ளாய் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் ரீப்ளேசிங் தி ஒர்க்கர் பை தி மெஷினரி. ஸோ கிட்டத்தட்ட இது டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல கொண்டு போய் விடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கில்லிங் த கூசஸ் தட் லேட் த கோல்டன் எக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஹியூமன் பீயிங் தான் என்ன பண்ணுவாங்க, ரா மெட்டீரியல் ஃபினிஷ்ட் குட்ஸாக மாற்றுவாங்க. அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒர்க்கர் பை த மெஷின், ஒர்க்கர் எல்லாம் தூக்கிட்டு மெஷினை டெப்ளாய் பண்றாங்க. அப்போ இது வந்து கில்லிங் த கூசஸ் தட் லே த கோல்டன் எக். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் ஆஸ்பிரண்டா இருந்தேன்னா எக்ஸாம் ஹாலில் இப்படிதான் யோசிச்சிருந்திருப்பேன். ஸோ அதனால அகைன் இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா?
அடுத்தது எஸ், இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் எடுக்க முடிச்சல டேரிஃப்ங்கிற கான்செப்ட் வர முடிச்சல கிளாஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணியே சொல்லியிருந்தேன். ப்ரொஃபஸர் கிண்டல் பர்க் அப்படிங்கிற நேமே சொல்லி அந்த ஸ்லைடோடய போட்டிருந்தேன் நான். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணவங்க இந்த டாபிக் நான் டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ கொடுத்து இந்த ஃபார்முலாவை அப்படியே டினோட் பண்ணியிருந்தேன் நான். சரிங்களா? ஸோ இந்த இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? ரேட் ஆஃப் ஆப்டிமம் டேரிஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சும்மா அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறேன். ஆன்சர் ஏ தான். ஸோ ஆப்டிமம் டேரிஃப் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. ஒரு கண்ட்ரி டேரிஃபை லெவி பண்ண முச்சுல சரிங்களா இம்போர்ட் வந்து தடைப்படும். சரிங்களா? அதே மாதிரி இது ஒரு ரெவென்யூ. ஸோ டேரிஃப் ஒரு நாடு ரெண்டு பர்பஸ்க்கு போடுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் கிளாஸ்ல. ஒன்று ஃபார் ரெவென்யூ பர்பஸ், இன்னொன்று ஃபார் ப்ரொடெக்ஷன் பர்பஸ். பாதுகாக்கிறதுக்கும் வருமானத்துக்கும் போடுவாங்க. இப்போ எப்பெல்லாம் டேரிஃப் போடுறாங்களோ அப்பெல்லாம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. சரிங்களா? டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை வச்சு மெஷர் பண்ண வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து டேரிஃப் போட வச்சுல அதுக்கான லாபம் கூடணும் ரெவன்யூங்கிறதுல. அதே மாதிரி உள்நாட்டு இன்ஃபென்ட் இண்டஸ்ட்ரீஸை பாதுகாக்கணும். அதை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிஎஃப் சரிங்களா ஆப்டிமம் டேரிஃப் ரேட்டுங்கிறது 1/1 - இதுதான் ஈஸி பெர்ஃபெக்ட் ஆன்சர். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். சரிங்களா? எஸ். அடுத்தது இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்ல அதே அகைன் ஃபார்முலா பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இது வந்து இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை வந்து கம்ப்யூட்டட் பை அப்படின்னு சொல்லி நமக்கு கிளாஸ்லயே சொல்லியிருந்தோம். உங்களுக்கு இது வந்து டொரன்ஸ் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான். அகைன் என்னன்னு தெரியல, ஏ சீரீஸ்னால மொதல் 5 கேள்விக்குமே வந்து ஏ தான் ரைட் ஆன்சரா இருக்குது. சரிங்களா? ஸோ பிஎக்ஸ் டிவைடட் பை பிஎம் இன்டு கியூ எக்ஸ் இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அகெயின் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? இதுதான் ஈக்குவேஷன் இன்டு குவான்டிட்டி எக்ஸ்போர்ட் குவான்டிட்டியால மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் கிடைச்சிரும். இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. சரிங்களா? ஸோ ஏ இஸ் தி பர்ஃபெக்ட் ஆன்சர். அடுத்தது இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின். பார்க்கறது தான் கொஸ்டின் அப்படியே ஃபார்முலா ஈக்குவேஷன் டெரர் மாதிரி இருக்கும். எல்லாருமே கரெக்டாக போட்டிருப்பீங்க. ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, சி டிவைடட் பை ஒய். மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம்ங்கிறது டெல்டா சி பை டெல்டா ஒய். அப்படி இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். அதே மாதிரி ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி சேவ் அப்படிங்கிறது எஸ் டிவைடட் பை ஒய். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிறது ஏ வந்து 3 இருக்கணும். ஒரே ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? A3 மீதி எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணிருமே. எம்பிசி டெல்டா சி பை டெல்டா ஒய் இதுவும் கரெக்ட். சி வந்து ஏபிஎஸ் எஸ் பை ஒய் வந்துருச்சு. அடுத்தது டெல்டா எஸ் பை டெல்டா ஒய். ஸோ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ பி இஸ் அ ரைட் ஆன்சர். எல்லாமே கரெக்டாக போட்டிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து 12th மேக்ரோவில் கண்டிப்பாக இது டீச் பண்ணியிருந்திருப்பீங்க. இது கண்டிப்பாக போட்டிருக்கலாம். இதெல்லாம் கூட நமக்கு இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் டெப்த்தாக கேட்டிருந்தாங்க. பட் இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் ஸ்கூல் புக்லேயே பார்க்கக்கூடிய ஒரு கொஷின் தான் இது. அடுத்தது பப்ளிக் ஃபினான்ஸ். சரிங்களா? அன்ஃபண்டட் டெப்ஸ் ஆர் மேட் ஃபார். சரிங்களா? அன்ஃபண்டட் டெப்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பப்ளிக் ஃபினான்ஸ்ல நமக்கு டெப்டோட டைப் உண்டு, ஃபண்டட் டெப்ஸ் அண்ட் அன்ஃபண்டட் டெப்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து எதுக்காக எதுக்காக மேட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கரண்ட் நீடுக்காக. ஸோ 7th டிசி ரைட் ஆன்சர். அடுத்தது பியோர் காம்படிஷன் மீன்ஸ் காம்படிஷன் அன்அலாய்டு வித் மொனோபோலி எலமெண்ட் வேர் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன்வால்வ்ஸ் பர்ஃபெக்ஷன் இன் மெனி அதர் ரெஸ்பெக்ட் தேன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் மோனோபோலி செட் பை. சரிங்களா? அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, பியோர் காம்படிஷன் பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இந்த இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனாக மாத்துறதுக்கு டெஃபினேஷன்ஸ் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. பியோர் காம்படிஷன் மீன்ஸ் competition unalloyed with a monopoly element where perfect competition involves perfection in many other aspects than the absence of monopoly. இந்த டெஃபினேஷன் கூட்டுற சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க, ஜான் ராபின்சன். சரிங்களா? இது வந்து ஒரு டிஸ்பியூட்டட் மாதிரி தான். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து தியரி ஆஃப் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் எழுதுனது வந்து மோனோபோலியும் மோனோபோலிஸ்டிக் பெர்ஃபெக்ட் காம்படிஷனையும் மர்ஜ் பண்ணி எட்வர்ட் சாம்பர்லின் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி ஜான் ராபின்சன் வந்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன்ங்கிற கான்செப்டை கான்செப்டுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு ஏ தான் ரைட் ஆன்சர். சரிங்களா? லேட்டஸ்ட் ஹோப் ஃபார் தி டிஆர்பி ஆன்சர். சரிங்களா? ஏயும் இருக்கலாம், டியும் இருக்கலாம். ஸோ அகெயின் இது ஒரு 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 மிக்சடு இதுதான். சரிங்களா? இது ஒரு டெஃபினேஷன்ஸ் தான். அதனால யார் சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஏ மார்க் பண்ணி வைங்க. சரிங்களா? எஸ். அடுத்தது இது இதெல்லாம் சர்ப்ரைசிங் கொஷினுங்க. சரிங்களா? ரொம்பவே சர்ப்ரைசிங் கொஷின்ஸ் இது.
In 1896, Kurt Wixell provided an ethical footage for benefit received theory in the form of benefit received theory. இப்போ நம்ம வந்து இந்த எபிலிட்டி டு பே தியரம் அந்த மாதிரிலாம் பார்க்குறோம்ல, டாக்ஸபிள் கெப்பாசிட்டி, இந்த டாக்ஸேஷன்ஸ் இதெல்லாம் இதுல வந்து பெனிஃபிட் ரிசீவ் தியரியை வந்து எத்திக்கல் ஃபுட்டிங், சரிங்களா, நல்ல ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப குவாலிட்டி இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி ஃபாலோ இன் லவ் ஆல்ரெடி. I already fall in love with economics, but today after seeing this question, I was again fall in love with economics. Such a wonderful question. So in 1896, Kurt Wixell வந்து என்ன பண்ணியிருக்காரு? Provided an ethical footing for benefiting benefits received theory in the form of எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாலண்டரி ரிவாலுவேஷன். இது வந்து அவங்க பெனிஃபிட் ரிசீவ் தியரின்னு இப்ப நம்ம படிக்கிறோம். இதோடைய ஆரிஜின் எங்க இருந்து வந்தது? 1896ல கர்ண்ட் விக்ஸில் எத்திக்கல் ஃபுட்டிங். இதுக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா இது எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வாலண்டரி ரிவாலுவேஷன். சரிங்களா? ஈஸி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். இது வராது, இது வராது, இது வராது. அடுத்தது சிக்ஸ்த் யூனிட் டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ்ல ரொம்பவே ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எம்பாய்டர் டெக்னிக், டிஸ்எம்பாய்டர் டெக்னிக்னு நம்ம கிளாஸ்ல சொல்லியிருந்தோம். எம்பாய்டர் டெக்னிக் அப்படிங்கிறது என்னன்னா, இன்புட்ல எந்த ஆல்டரேஷனும் பண்ணாம அவுட்புட்டை அதிகப்படுத்துறதுக்கு என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆம்ப்ரோவிச், சரிங்களா, ஹென்ரிக்ஸ் அண்ட் சோலோ அப்படின்னு சொல்லி நம்ம இவங்கெல்லாம் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து எம்பாய்டர் டிஸ்எம்பாய்டர்னு ஒன்று உண்டு. இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, a technical progress which increase the productivity of machine built in any period compared with the machine built in the previous year அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது சோலோ தான் சொல்லியிருப்பாரு, ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இது எம்பாய்டர் டெக்னிக் சொல்றது வந்து ஆம்ப்ரோவிச் ஹென்ரிக்ஸ், சரிங்களா. வெரஸ் எம்பாய்டர் டெக்னிக்ங்கிறது சோலோ. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கீங்க. அந்த பர்டிகுலர் ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் வந்து 2012ல வாங்கினதா இருக்கும், இன்னொன்று வந்து 2018ல வாங்கினதா இருக்கும், இன்னொன்று வந்து 2022ல வாங்கினதா இருக்கும், 2025ல. எல்லாமே ஒரே மாதிரி எஃபிஷியன்சில இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, சரிங்களா. இப்போ புதுசாக வாங்கினது நல்ல எஃபிஷியண்டாக இருக்கலாம், 2018 வாங்கினது கொஞ்சம் சுமாராக இருக்கலாம், இது ரொம்பவே அவுடேட்டடாக இருக்கலாம். ஸோ விச் இன்க்ரீஸ் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் மெஷின் பில்ட் இன் எனி பீரியட் கம்பேர்ட் வித் மெஷின் பில்ட் இன் தி ப்ரீவியஸ் பீரியட் இஸ் கால்ட் அப்படின்னு கேட்குறாங்க. வெவ்வேறு காலகட்டங்களில் வாங்கினதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், டெக்னாலஜி பற்றி பேச முடிச்சலாம்னு சொல்கிறாங்க. இது வந்து எம்பாய்டர்ட் டெக்னிக்கல் ப்ராக்ரஸ். இதுதான் ரைட் ஆன்சர். நமக்கு தெரியும் இவங்கெல்லாம் தான் ஆம்ப்ரோவிச், ஹென்ரிக்ஸ், இவங்கெல்லாம் தான் டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல ப்ரொடக்டிவிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. இதுவும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொஸ்டின் தான். அடுத்து வந்து ஃபைண்ட் தி ஆட்மன் அவுட் அமாங் தி ஸ்டேட் டாக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே டாக்ஸ் அப்படின்னு வருது, இது மட்டும் கிராண்ட்னு வருது, சரிங்களா. இது எல்லாமே சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ மாதிரி, சரிங்களா. இது எல்லாமே சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ மாதிரி, சரிங்களா. இது மட்டும்தான் வந்து எய்ட் கிராண்ட் கொடுக்குற மாதிரி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பகிர்றது. அதனால வந்து ஐ வென்ட் ஃபார் திஸ். அகைன் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் தி டிஆர்பி ஆன்சர், சரிங்களா. டி வரும். அகைன் ஐ செட் திஸ் இஸ் அ டென்டேட்டிவ் டு மை அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஒரு ஆஸ்பிரண்டா இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதுதான் உங்களுக்கு ரைட் ஆன்சர்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வில் வெயிட் ஃபார் த டிஆர்பிஸ் ஒப்பீனியன் ஆல்சோ, சரிங்களா. எஸ், நான் இந்த ஆங்கிள் பார்த்தேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எஸ், இதுவும் நான் கிளாஸ்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லி கொடுத்த ஒரு டைரக்ட் கொஷின் இது. சென்ஸ் இண்டெக்ஸ், சரிங்களா. இதுல வந்து சென்ஸ் இண்டெக்ஸ் பாவர்ட்டி பத்தி சொல்ல முடிச்சல, எப்படி சென் இண்டெக்ஸை கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னன்னா சிம்பிள்ஸை மட்டும் மாத்திருக்காங்க, லெட்டர்ஸ் மட்டும் மாத்திருப்பாங்க. நான் வந்து ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன்னா இவங்க ஆர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மற்றபடி சிம்பிள்ஸ் ஹாவ் அ யூஷுவல் மீனிங் தான், சரிங்களா. ஸோ காப்டக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை வெவ்வேறு புத்தகத்தில் வெவ்வேறு நேம்ல பார்த்தாலும் சிம்பிள்ஸ் ஹேஸ் அ யூஷுவல் மீனிங் தான், சரிங்களா. அதே மாதிரி தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பி இஸ் தி பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின், சரிங்களா. இதுவும் ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொஸ்டின், கொஞ்சம் டெப்த்தாவே எடுத்த ஒரு கொஸ்டின் அது, சரிங்களா. சென்ஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ், சென்ஸ் இண்டெக்ஸ்ல வரும். அடுத்தது டியூரிங் தி ஃப்ளட் அண்ட் ஃபெமைன் அஃபெக்டட் பீரியட் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரொவைட் த லோன் கால்டு. கொஞ்சம் எங்க தமிழ்நாடு எக்கானமினால அப்படி எடுத்தாங்களா, இல்லை இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட் ஆனது, சரிங்களா. பேரே வித்தியாசமா இருக்கிறதுனால சிலர் இந்த ஆப்ஷன் தான் போயிருப்பீங்க. இது முகல் பீரியட் அப்ப யூஸ் பண்ற ஒரு டெர்மினாலஜி.
டக்காவி. சரிங்களா, டக்காவி லோன் அப்படிம்பாங்க. இதுவும் முகல் பீரியட்ல யூஸ் பண்ற வேர்டு இது. சரிங்களா, இதுதான் இவங்க மீன் பண்றாங்க. மற்றபடி சாஃப்ட் லோன்லாம் வந்து வேர்ல்டு பேங்க்ல இருந்து வர்றது. ஷார்ட் டேர்ம் லோனு, பர்சனல் லோன்லாம் பேங்க்ல இருந்து வர்றது. கண்டிப்பா இதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. எலிமினேஷன் மெத்தட் பத்தி போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சாஃப்ட் லோன்னா உங்களுக்கு தெரியும். இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி எல்லாம் கொடுக்கறது. சரிங்களா, ஐடிஐ கொடுக்கறது. சரிங்களா, பர்சனல் லோன்லாம் வந்து பேங்க்ஸ் கொடுக்கறது. சரிங்களா, மற்றபடி ஷார்ட் டேர்ம் லோனு இதெல்லாமே வந்து இதுதான். ஸோ டக்காவிங்கிறது பேர் வித்தியாசமா இருக்கனால இதை சூஸ் பண்ணிருக்கலாம். பட் இது முகல் பீரியட்ல யூஸ் பண்ற ஒரு நேம். எலிமினேஷன் மெத்தட்ல இது போட்டிருக்கலாம். சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் தி காஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்? சரிங்களா, அன்எம்ப்ளாய்மெண்ட்னால ஏற்படக்கூடிய விளைவுகள் எது அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட். சரிங்களா, ஸோ வீக்னஸ் இந்த பிளானிங் டெக்னிக்கா, uneven growth of agriculture between the different region, lack of agriculture technology அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைரக்டா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எது காரணம் அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் காரணம் தான். பிளானிங் டெக்னிக் ஃபெயிலியர் ஆனதுனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியா இருக்குது. அன்இவன் growth ஆஃப் அக்ரிகல்ச்சர் பிட்வீன் த டிஃபரெண்ட் ரீஜன். இப்போ பீகார், ஹரியானா, பஞ்சாப் எடுத்துக்கோங்க. ஹரியானா, பஞ்சாப்ல நல்ல ஹைலி ஃபிளரிஷ் இன் அக்ரிகல்ச்சர். சில ரீஜன்ல வந்து ரொம்ப பேக்வர்டா இருக்கும். அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாமா? கண்டிப்பா உருவாகும். சரிங்களா, லேக் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி. சரிங்களா, இதுவும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ரீசன் தான். இப்போ உங்களுக்கு வந்து டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் உண்டு. இப்போ வந்து ஏர் பூட்டி உழவு பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி டிராக்டர் வச்சு உழவு பண்ணிட்டு இருக்காங்க. இதனால கூட உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும். ஹை growth இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து இன்ஃபேக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்க தான் செய்யும். அதனால இது காரணமா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ டி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்தது இந்த மேக்ரோ எக்கனாமிக் பிகு இஃபெக்ட் ஸ்டேட்ஸ் தட். சரிங்களா, அகைன் டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இது வந்து we have to stick with that. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான். கன்சம்ஷன் will continuously increasing until the full employment is established. சரிங்களா, இப்படி சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே பிகுவோடைய ஒப்பீனியன் என்ன மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை உற்பத்தி பண்ற லேபருக்கு, சரிங்களா, ஒரு பொருளை உற்பத்தி பண்ற லேபருக்கு வேஜை கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா, வேஜை கட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. சரிங்களா, சரி, வேஜை கட் பண்றதுனால என்ன ஆகும்? பிரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி வில் ஃபால். கரெக்டா, பொருளுடைய விலை குறையும். சரி, பொருளோட விலை குறையறதுனால என்ன ஆகும்? டிமாண்ட் கூடும். டிமாண்ட் கூடுறதுனால கன்சம்ஷன் கூடும். கன்சம்ஷன் கூடுறதுனால என்ன ஆகும்? மறுபடியும் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும். ப்ரொடக்ஷன் அதிகரிக்கிறதுனால என்ன ஆகும்? ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை ரீச் பண்ண முடியும். ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கிடலாம். ஸோ எப்படின்னா, வேஜை வேஜை கட் பண்ணணும், சரிங்களா, அப்படிங்கிறத தெரிஞ்சால்தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையும். லேபருக்கு வந்து 500 ரூபா கொடுத்துக்கிற இடத்துல 300 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா 200 ரூபா குறையுதா? அப்ப அந்த பொருளோட விலை குறையும். அப்போ அந்த பொருளோட விலை குறையறதுனால லா ஆஃப் டிமாண்ட் அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டிமாண்ட் கூடுறதுனால ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்? உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும். அதனால ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அட்டைன் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ கன்சம்ஷன் வில் கண்டினியூலி இன்க்ரீசிங் அன்டில் த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வேஜ் கூட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பார்க்கறதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல இன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பிகு எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த லாஜிக்ல அப்ளை பண்ணீங்கன்னா இது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்க கேட்கலாம், சார் ப்ரொடக்ஷன் வில் கண்டினியூ இன்க்ரீசிங் தானே, பட் வேஜ் குறைச்சதுனால தான், சரிங்களா, பொருளோட விலை குறையும், அதனால ப்ரொடக்ஷன் கூடும். ஃபர்ஸ்ட் பேஸ் என்னது? வேஜ் குறையணும். சரிங்களா, அன்லஸ் அண்ட் அன்டில் வேஜ் குறையலன்னா உங்களுக்கு பொருளோட விலை குறையாது. அப்படி அந்த லாஜிக்கை அப்ளை பண்ணலாம். நீங்க கேட்கலாம், சார் ஒய் நாட் பி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஏ தான். அடுத்தது, given below are two statement, one is labeled as assertion and the other one is labeled as a reason. One of the reason for decreasing inequality in India has been using the capital intensive technology. இந்தியா இன்னைக்கு டேட் வரைக்குமே வந்து லேபர் இன்டென்சிவ் தான். இதுலயே அடி வாங்கி போயிருது. சரிங்களா, இன்னைக்கு டேட் வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா இஸ் அ லேபர் இன்டென்சிவ் தான். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் டிக்ரீசிங் இன்இக்வாலிட்டி, இந்தியாவில் இன்இக்வாலிட்டி குறைஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கினி கோஎஃபிஷியன்ட்லாம் இன்இக்வாலிட்டி குறைஞ்ச மாதிரி காட்டுது. சரிங்களா, we have to wait for other index. பட் கினி கோஎஃபிஷியன்ட் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இன்ச்சிங் டுவர்ட்ஸ் ஜீரோ அப்படிங்கிறதுனால இன்இக்வாலிட்டி குறையலாம். சரிங்களா, பட் ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். ஏன்னா இந்தியா வந்து இன்னைக்கு டேட் வரைக்குமே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றது டேட் வரைக்குமே இந்தியா இஸ் லேபர் இன்டென்சிவ் கண்ட்ரி தான். அப்போ கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் அடி வாங்கிடும். சரிங்களா, அப்போ கண்டிப்பா எங்கெல்லாம் ஏ கரெக்ட் இருக்கோ அதெல்லாம் அடிச்சு விட்டுருக்கேன். சரிங்களா, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், அடி வாங்கிரும்.
போத் ஏ அண்ட் ஆர்ஆர் கரெக்ட், அடி வாங்கிறோம். போத் ஏ இஸ் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா அடி வாங்கிறோம். சரிங்களா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் போகணும்னு கூட நெசசிட்டியே கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் லைன்லேயே முடிஞ்சு போச்சு, செகண்ட் லைன்ல முடிச்சிச்சு பாருங்க. கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி, இந்தியா கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜியா? நோ, லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி. ஸோ டி இஸ் தி பர்ஃபெக்ட் ஆன்சர். சரி, மற்ற ஆப்ஷன்ல ஏ இன்கரெக்ட்னு கொடுத்திருந்தா விட கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் போகணுங்கிற நெசசிட்டியே கிடையாது. சரிங்களா? ஆஸ் ஐ செட், நான் ஆஸ் ஆஸ்பிரண்டா நான் இன்னைக்கு டிஆர்பி எழுதி இருந்தேன்னா நான் இப்படிதான் எழுதி இருந்திருப்பேன் நான். சரிங்களா? ஸோ எஸ், டி இஸ் தி ரைட் ஆன்சர். Again, why I don't know TRB board is very obsessed with an embroidered and disembroidered தெரியல. Again, disembroidered based questions. A technological progress which shift the production function upward without changing the quantity of input. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் நானு, இன்புட்ல எந்த மாற்றமும் வரக்கூடாது, பட் அவுட்புட் அதிகரிக்கணும். அதுக்கு என்ன சொல்யூஷன்? டெக்னாலஜியை அதிகப்படுத்துங்க. அதுல ரெண்டா பிரியும், எம்பாய்டர்ட் அண்ட் டிஸ்எம்பாய்டர்ட்னு சொல்லி. ஆம்ப்ரோவிச் ஹென்ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்எம்பாய்டர்ட் டெக்னிக்கை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ பி இஸ் தி பர்ஃபெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஐ டோன்ட் நோ, இதெல்லாம் எம்பாய்டர்ட் அண்ட் டிஸ்எம்பாய்டர்ல ரெண்டு கேள்வி வந்துருச்சு. இந்த சின்ன கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா நமக்கு ரெண்டு கொஸ்டின்ஸ் கிடைச்சிருக்கும். அடுத்தது கேனான் ஆஃப் எக்கானமி. எங்கடா பப்ளிக் ஃபினான்ஸ்ல கேனான் ஆஃப் டாக்ஸேஷன்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு இருந்தேன். வந்துருச்சு, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருந்தாங்க. நமக்கு தெரியும், கேனான் ஆஃப் ஈக்வாலிட்டி, கேனான் ஆஃப் சர்டனிட்டி, எக்கானமி அண்ட் கன்வீனியன்ஸ். சரிங்களா? இதுதான் நம்ம ஈஸின்னு சொல்லி படிச்சிருக்கோம். எக்கானமிங்கிறது அகெயின் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ₹1 கிடைக்க போகுதுன்னா ₹1 குறைவா தான் நம்ம அதை கலெக்ட் பண்றதுக்கு செலவு பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் எல்லாமே சேர்த்து. அப்போ ஒரு 20 காசு செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ₹1 கலெக்ட் பண்றதுக்கு, உங்களுக்கு அது ஒரு ப்ராஃபிட். அதே இது ₹1 கலெக்ட் பண்றதுக்கு ₹2 செலவு பண்றோம்னு வச்சுக்கோங்க, இது லாஸ். ஸோ இது வந்து ஒரு சவுண்ட் டாக்ஸேஷன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆடம் ஸ்மித் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க கேனான் ஆஃப் டாக்ஸேஷன்ஸ்ல. ஸோ நம்ம டாக்ஸை கலெக்ட் பண்றதுக்கு ஆகிற செலவு மினிமமா இருக்கணும். அதனால தான் இது கேனான் ஆஃப் எக்கானமி அப்படிங்கிறது குறிக்கும் அப்படிம்பாங்க. ஸோ ஏ இஸ் தி பர்ஃபெக்ட் ஆன்சர். சரிங்களா? மீது எல்லாமே வந்து பார்க்கணும், பாருங்க. அஹ் ஓரளவு அன்ரிலேட்டடா இருக்கும், பட் இது ரொம்பவே ப்ரிசைஸ்லி ஹேமர் ஆன் த ஹெட் மாதிரி கரெக்டா இருக்கும். அடுத்தது, the term linear in the linear regression model refers to linearity in the regression coefficient and not linearity in the x and y variables அப்படின்னு சொல்றாங்க. இது எக்கனாமெட்ரிக்ஸ். ஸோ மிஸ்டர் அகிலேஷ் சார் will explain this further. ஸோ இஸ் இட் ரைட் ஆன்சர்? சரிங்களா? உங்களை ரிலேட்டடா வித் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வீடியோ போட சொல்றேன். இதுக்கு ஏ மட்டும் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, ஐடியா ஆஃப் ஜீரோ டிரான்சாக்ஷன் காஸ்ட் இஸ் அசோசியேட்டட் வித், அதாவது நம்ம சிலபஸை படிச்சுட்டு போயிருந்தாலே போதும். சிலபஸ்ல ராலண்ட் கேவாஸ் தியரம், சரிங்களா? அதுல ஜீரோ டிரான்சாக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது இதோட சம்பந்தப்பட்டது சி. சரிங்களா? ஸோ ஃபார் த 20th கொஸ்டின், சி இஸ் தி ரைட் ஆன்சர். ரோலண்ட் கேவஸோட தியரம் உடையது. நமக்கு சிலபஸ்ல கேவஸ் தியரம்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ண, கேவஸ் தியரம்னு போட்டிருப்பாங்க. அதை பார்த்து அதை வச்சு போட்டிருந்தாலே கண்டிப்பா இது வராது. ஹாட்லிங் பிரின்சிபல் கிடையாது, காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் வராது. இதுதான் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் தான். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. அக்கார்டிங் டு ஃபிஷர், demand for money relates to the amount of money people have to hold the undertaken volume of transaction. MV is equal to PT. இது சப்ளை சைடு, இது டிமாண்ட் சைடு. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் ஃபார் மணி ரிலேட்ஸ் டு தி அமௌண்ட் ஆஃப் பீப்புள் ஹாவ் டு ஹோல்ட் அண்டர்டேக்கிங் தி டிரான்சாக்ஷன்ஸ். ஆமா, டி டிரான்சாக்ஷன்ஸ் தான் குறிக்குது. அதே மாதிரி கிளாசிக்கல் அப்ரோச்சில் டிமாண்ட் ஃபார் மணி இஸ் ஃபார் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எம்வி இஸ் ஈக்குவல் டு பிடிக்கு மற்றொரு பேர் என்ன? ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அப்படிங்கிற பட்சத்தில் ஓல்டன் தியரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் மணி இஸ் யூஸ்ட் ஃபார் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அப்போ டிரான்சாக்ஷன் அப்ரோச் தான். சரிங்களா? ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறது கேம்பிரிட்ஜ் வந்ததுக்கு அப்புறம் தான், ராபர்ட்சன் வந்ததுக்கு அப்புறம், பிகு வந்ததுக்கு அப்புறம், கீன்ஸ் வந்ததுக்கு அப்புறம், சரிங்களா, ஆல்ஃபிரட் மார்ஷல் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படிங்கறத பத்தி கேம்பிரிட்ஜ் வெர்ஷன்ல தான் இருக்கும். மற்றபடி கிளாசிக்கல் வெர்ஷன்ஸான எம்பிசிக்கல் பிடி ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு ஸ்டோர் ஆஃப் வேல்யூக்கான வேலையே இல்லை. ஸோ டிமாண்ட் ஃபார் மணிஸ் ஃபார் டிரான்சாக்ஷன் பர்பஸ் தான். இந்த எம்பிசிக்கல் பிடியை தான் இப்படி கேட்டிருக்காங்க, சுற்றி வளைச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ தான் ரைட் ஆன்சர். ரொம்ப அழகான கேள்வி. ஒன்ஸ் அகேன் எஸ்எஸ்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. இது நம்ம அப்படியே ஸ்டடி மெட்டீரியல் இருந்தது தான். ஜார்ட்சன் தியரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல அசம்ஷனே சொல்லி கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் அசம்ஷனே அப்படியே கொஸ்டினா கேட்டு வச்சிருக்காங்க.
தெர் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இந்த எக்கானமி. ஆமா, கண்டிப்பாக நிச்சயமாக ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் எக்கானமியில் இருக்கும். ஸோ ஏ உண்டு. அப்போ இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். என் ஆன்சர் வந்து டியா, டி ஆப்ஷனா ஏ ஆப்ஷனா ஒரு டவுட் வரும். ஸோ தெர் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இந்த எக்கானமி, கண்டிப்பா சி அதே தான். தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூட்டபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க. இல்லை, ஆக்சுவலி தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூட் இந்த லேபர் அந்த கேபிட்டல். சரிங்களா, பி வரும். அப்போ இதுதான் ரைட் ஆன்சர். நம்ம அசம்ஷன்ஸ் நம்ம கிளாஸ்ல சொல்லியிருந்தோம், புக்லயும் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலையும் கொடுத்துருந்தோம். ஐ இஸ் த ரைட் ஆன்சர். எஸ். ஸோ த ஃபார்முலா ஃபார் மெஷரிங் தி ரேட் ஆஃப் growth ஆஃப் பாப்புலேஷன் இஸ், சரிங்களா, இது வந்து பாப்புலேஷனை கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி இஸ் தி, இது வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல டெமோகிராஃபில கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து சி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்தது, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பிரின்சிபல் ஆஃப் சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு எடுத்துப்போம். சரிங்களா, கண்ட்ரோல் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன், மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, எலாசிட்டி இன் மணி மானிட்டரி சிஸ்டம், ப்ராஃபிட் ஃபார் த கவர்மெண்ட். ஸோ கண்ட்ரோல் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன், கிரெடிட் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து கமர்ஷியல் பேங்க்ஸை மானிட்டர் பண்ணுவாங்க. சரிங்களா, பட் ஆனால் பிரைமரியா ஒரு சென்ட்ரல் பேங்கை கொண்டு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக தான். மானிட்டரி பாலிசி மூலமா நம்ம இன்ஃப்ளேஷன் அண்டர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். சரிங்களா, மானிட்டரி பாலிசி கமிட்டி உங்களுக்கு தெரியும், 4 ± 2 6% மேலே இன்ஃப்ளேஷன் போகக்கூடாது, 2% கீழே வரக்கூடாது. ஸோ இதை ஸ்டேபிளாக வச்சுக்கணும், மணி சப்ளை கிராஜுவலாக இருக்கணும், எக்கானமி க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பிரின்சிபல் ஃபார் சென்ட்ரல் பேங்க் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தான். பி இஸ் ரைட் ஆன்சர். சர்வோதயா பிளான் இன் இந்தியா வாஸ் ஃபார்முலேட்டட் பை ஜெயபிரகாஷன் மட்டும் படிச்சுட்டு போயிருந்தோம்னா ஜெயபிரகாஷ் கவுடாவா ஜெயபிரகாஷ் நாராயணன், ஜேபி நாராயணன் அப்படிதான் ரைட் ஆன்சர். சரிங்களா, கேஆர் நாராயணன், கேவி பூரி கிடையாது, ஜெயபிரகாஷ் கவுடா கிடையாது. பி இஸ் ரைட் ஆன்சர். இதெல்லாம் ஃபேக்சுவலான ஒரு கொஸ்டின். பீப்புள்ஸ் பிளான், சர்வோதயா பிளான், சரிங்களா, பாம்பே பிளான்லாம் நம்ம படிச்சிருப்போம், அதனால 9th யூனிட்ல, அதனால இது ஈஸியா போட்டிருக்கலாம். லீனியர் ஹோமோஜினஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ், சரிங்களா, கண்ணை மூடிட்டு, சரிங்களா, காப்டெக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் லீனியர் ஹோமோஜினஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சா போதும். சி இஸ் தி பர்ஃபெக்ட் ஆன்சர். சரிங்களா, மற்றதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம், காப்டெக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இதான் சி இஸ் தி ரைட் ஆன்சர். இன் இந்தியா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஹேவ், சரிங்களா, அதாவது கன்கரண்ட் பவர் ஆஃப் டாக்ஸேஷனா, நான் கன்கரண்ட் பவர் ஆஃப் டாக்ஸேஷனா, ஜாயிண்ட் பவர் ஆஃப் டாக்ஸேஷனா, டிஸ்கிரிஷனரி பவர் இன் தி ஸ்பெசிபிக் டாக்ஸ் ஒன்லியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் டிஆர்பி கையில விட்டுரும். பட் ஆனாலும் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியில மட்டும்தான் வந்து நம்ம எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி எல்லாம் வச்சிருக்கோம். சரிங்களா, ஐஜிஎஸ்டி, அதில் தான் நம்ம ஒரு கோஆர்டினேட்டடாக இருக்கோம். ஸோ 2 பேரும் டேக்ஸ் போட்டுக்கலாம். மற்றபடி அக்ரிகல்ச்சர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டுக்கலாம். டேக்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் இன்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த இது கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. அது மாதிரி சில இது உண்டு. சரிங்களா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே நோ கன்கரண்ட் பவர் ஆன் டாக்ஸேஷன்ஸ் தான் சொல்லுவேன் நான். ஸோ இதுக்கு பி மார்க் பண்ணிக்கோங்க. வெயிட் ஃபார் தி அஃபீஷியல் ஆன்சர் கீ. சார்க் செக்ரட்டரியேட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு, சரிங்களா, இதுவும் நம்ம ஜென்ரலா பேசிக்கா அந்த ஆசியான், சார்க், வேர்ல்டு பேங்க் அதோட ஹெட் குவார்டர்ஸ்லாம் எங்க இருக்கு தெரிஞ்சாலே போதும். நேபாளோட தலைநகரமான காத்மாண்டுல இருக்குது. ஸோ செக்ரட்டரியேட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் காட்மாண்டு 28 சி. அக்கார்டிங் டு ரிகார்டோ, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஃபரன்ஸ் பிட்வீன், சரிங்களா, இதுக்கு டி தான் ரைட் ஆன்சர். சரிங்களா, ஸோ இது வந்து கிளாசிக்கல் தியரி ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வரும். அதாவது ஆடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ, அதுக்கப்புறம் இன்னோவேஷன் தியரி சொன்னா ஷும்பீட்டர், தான் வரிசையாக தான் கொடுத்துருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எதை பொறுத்திருப்பான்னு கேட்டிங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன், எவ்வளோ உற்பத்தி ஆகுது எவ்வளோ கன்சியூம் ஆகுது, அதோட டிஃபரன்ஸ் தான் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றது யாரோட பார்வை, டேவிட் ரிகார்டோட பார்வை. இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியலையும் உண்டு. அடுத்தது என்ன, ஆலிகோபோலி மார்க்கெட் சுச்சுவேஷன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஆலிகோபோலி மார்க்கெட்ல ஒரு பிரைஸ் ரிஜிடிட்டி உண்டு, பிரைஸ் அண்ட் அவுட்புட் ரிஜிடிட்டி உண்டு. சரிங்களா, கிங் டிமாண்ட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டிஸ்கண்டினியூடு எம்ஆர் கர்வ் இருக்கும். சரிங்களா, எஸ், ஏஆர், எம்ஆர். சரிங்களா, ஓகே.
இப்போ இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன் போத் த பிரைஸ் ரைஸ் அண்ட் போஸ்ட் பிரைஸ் ரிடக்ஷன்ஸ் த செல்லர் வில் பி த லூசர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு ஒரு ஃபேம் இருக்கு, பின்னு ஒரு ஃபேம் இருக்கு. சரிங்களா? பிரைஸ் ரிஜிடிட்டி இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் விலையும் கூட்ட மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் விலையும் கம்மி பண்ண மாட்டாங்க. அதே மீறி ஏ பிரைஸ இன்க்ரீஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. ஏ பிரைஸ இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, கஸ்டமர் எல்லாம் பிக்கு போயிருவாங்க. சரிங்களா? அடு இல்ல, ஏ வந்து பிரைஸ டிக்ரீஸ் பண்ணாருன்னா இவரும் பிரைஸை டிக்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இவரு பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாரு, ஸோ இவரு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாரு, ஸோ ஹி இஸ் கோயிங் டு லூஸ் த கஸ்டமர். இதுல இவரு பிரைஸை ரெடியூஸ் பண்ணாரு அப்படின்னா இவரும் பிரைஸை ரெடியூஸ் பண்ணுவோம். அகெயின் when you are reducing the price because of your competitor has reduced the price, again you are a loser. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு சினாரியோலையுமே யார் லூஸ் ஆறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லூசர் ஆறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போத்த செல்லர். அப்படிங்கிற பட்சத்துல பிரைஸ் ரிடக்ஷன் ஆனாலும் சரி, இன்க்ரீஸ் ரைஸ் ஆனாலும் சரி, செல்லர் வில் பி தி லூசர். சரிங்களா? பிகாஸ் ஆஃப் தி பிரைஸ் ரிஜிடிட்டி சினாரியோ இருக்கிறதுனால. ஸோ ஏ இஸ் ரைட் ஆன்சர். In the multiple linear regression model, high correlation between the explanatory variable lead to the problem of multicollinearity. சரிங்களா? இதுக்கும் இதுதான் ரைட் ஆன்சர். A curve which shows a stable inverse relationship between inflation and the unemployment rate. எல்லாம் அடிச்சு தூக்கி போடுற ஈஸியான விஷயம். 10 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பிலிப்ஸ் கர்வ். According to the Domer, the maintaining full employment equilibrium level of income அக்ரிகேட் டிமாண்ட் ஷுட் ஈக்குவல் டு தி அக்ரிகேட் சப்ளை. சரிங்களா? இதெல்லாம் கெய்னீஷியன் தியரியை பேஸா வச்சு இயங்குறதுனால இது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க நினைக்கலாம் சார் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சேவிங் இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லலாம். பட் தட் அலோன் இஸ் டசன்ட் நெசசரி ஃபார் அச்சீவிங் தி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? சேவிங் இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் தானே சார், அதோட கிரக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? அதுவும் ஒரு எசென்ஷியல் கண்டிஷன்ஸ் தான். சரிங்களா? பட் ஆனா அது மட்டுமே இருந்தால் பத்தாது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அச்சீவ் பண்றதுக்கு. நான் as I said earlier, இவங்க எல்லாருமே வந்து கீனீஷியன் ஹாரோட் மாடலா டோமர் மாடலா இருக்கும், எல்லாமே கீனீஷியன் பேஸ் பண்ணி. அதனால அக்ரிகேட் டிமாண்ட் should equal to the aggregate supply. So B is the right answer. According to Adam Smith, classical class consider incapable of saving is known as அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்டிக் கிளாஸ், லேண்ட்லார்ட்ஸ், ஆண்டர்பிரனருங்கிறது அந்த காலகட்டங்களில் இருந்திருந்தாலும் கிரெடிட் கோஸ் டு ஜோசப் அலூஷியம் பீட்டர். சரிங்களா? மற்றபடி லேண்ட்லார்ட்ஸ் கிளாஸ், கேபிட்டலிஸ்ட் கிளாஸஸ் இவங்கெல்லாம் தான் சேவ் பண்ணுவாங்க. லேபரருக்கு சேவிங்கே கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? சேவிங்கே பண்ண முடியாது. ஏன்னா வேஜ் வந்து ரொம்ப சப்சிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்கும். சரிங்களா? அதனால அவங்களால சேவே பண்ண முடியாதுல்ல. அப்போ லேபர் கிளாஸால சேவிங்கே பண்ண முடியாது. சரிங்களா? சேவிங் அப்படிங்கிறது ஒரு எட்டா கனியாவே இருக்கும். அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். நல்லா வெல்த் ஆஃப் நேஷனை நல்லாவே சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். எஸ், கால்குலேட், இது கால்குலேஷன் பார்ட். சரிங்களா? ஆன்சர் மட்டும் சொல்றேன் நான். சரி, லாங் கால்குலேஷன் பார்ட். ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஃபைண்ட் த டைம். சரிங்களா? உங்களுக்கு டைம் இருந்ததா இல்லைங்கிறது எனக்கு தெரியல. சரிங்களா? இது வந்து இதுதான் ரைட் ஆன்சர். சரிங்களா? 35க்கு இதுதான் ரைட் ஆன்சர். விச் இஸ் த மெரிட் ஆஃப் மல்டிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். சரிங்களா? மல்டிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம்ல உள்ள மெரிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டிவால்யூஷனா, மேக்ஸிமம் அவுட் ஃப்ளோ ஆஃப் கேபிட்டலா, டிஸ்இக்லிபிரியம் இன் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவால்யூவேஷன்ங்கிறது ஒரு கண்ட்ரிக்கு ஆக்சுவலா ஒரு 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 இக்கட்டான சூழல்ல எடுக்கிறது. சரிங்களா? இந்தியா வந்து 3 தடவை டிவால்யூவேஷன் பண்ணியிருப்பாங்க. சம்மே அக்ரி தட் 4 டைம்ல சார் அப்படிம்பாங்க. 1991ல 2 தடவை. சரிங்களா? ஸோ பட் ஸ்டில் டிவால்யூவேஷன் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் கிடையாது. சரிங்களா? ஒரு இக்கட்டான சூழல்ல மட்டுமே எடுக்கக்கூடிய ஒண்ணு. அதனால டிவாலுவேஷன் எந்த அளவுக்கு மெரிட்னு நம்ம எடுத்துக்கலாங்கிறது எனக்கு தெரியல. மேக்சிமம் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேபிட்டலும் நல்லது கிடையாது. அது ஒரு 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 நெகட்டிவ் தான்.
இந்தியால இருந்து நிறைய கேபிட்டல் வெளிநாட்டுக்கு போறது நல்லதா? கிடையாது. மேக்ஸிமம் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது இன்ஃப்ளோனா நல்லது. அவுட்ஃப்ளோன்னு கொடுத்துருக்காங்க, அது மெரிட் வராது. டிஸ்இக்லிபிரியம் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டும் நெகட்டிவ் தானே? கரெக்டா? சரி, தியரிட்டிக்கலி தேர் ஷுட் பி an equilibrium in the balance of payment. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஈக்லிபிரியம் ஆகணும், எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் சமநிலையில அடையணும் அப்படிங்கிறது. சரிங்களா? எக்ஸ்போர்ட் should equal to import. பட் ஆனா டிஸ்இக்லிபிரியம் அப்படின்றாங்கல்ல, அது வந்து டிஸ்இக்லிபிரியம் வந்து என்ன ரீசனாலும் இருக்கலாம், செக்யூலரா இருக்கலாம், ஸ்ட்ரக்சரலா இருக்கலாம். பட் ஆனா டிஸ்இக்லிபிரியம்ங்கிறது சர்ப்ளஸாகவும் இருக்கலாம், டெபிசிட்டாகவும் இருக்கலாம். கரெக்டா? பட் மோஸ்ட் ஆஃப் த சினாரியோல டிஸ்இக்லிபிரியம்ங்கிறது டெபிசிட்ல தான் இருக்கும். சரிங்களா? அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல தான் இருக்கும். அதனால இதுவும் ஒரு நெகட்டிவ் காம்பனண்ட் தான், இதுவும் ஒரு நெகட்டிவ் காம்பனண்ட் தான், இதுவும் ஒரு நெகட்டிவ் காம்பனண்ட் தான். ஸோ மினிமைசிங் கன்சம்ஷன் அவுட்லே அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். ஸோ சி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு சூப்பரான ட்ரிக்கி கொஸ்டினுங்க. சீரியஸ்லி நல்லா யோசிச்சு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. நம்ம எல்லாமே 15th ஃபினான்ஸ் கமிஷனை தரவா படிச்சுட்டு போயிருப்போம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 14th ஃபினான்ஸ் கமிஷனை கேட்டு விட்டாங்க. 14th ஃபினான்ஸ் கமிஷன்ல 42%. சரிங்களா? எஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரிச்சு கொடுக்க வேண்டிய டெவல்யூஷன், டெவல்யூஷன் பிரிச்சு கொடுக்கறத டெவல்யூஷன் அப்படிம்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 42% இதுல 14th ஃபினான்ஸ் கமிஷன்ல. 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல 41%. ஒரு பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா ஜம்மு காஷ்மீரை பிரிச்சிருப்பாங்க, அதுக்காகன்னு சொல்லி அவங்க ரொம்ப தெளிவா 41 ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒழுங்கா ரீட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய இது வந்து கண் வந்து 41க்கு தான் போகும் ஆக்சுவலி. சரிங்களா? ஆனா நல்லா ரீட் பண்ணி பாருங்க. 14th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் டெவல்யூஷன் ஆஃப் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 42%. இதே 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல திரு நந்த் கிஷோர் சிங், என்.கே. சிங்குடைய தலைமையிலான 15வது நிதிக்குழு என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா 42 ரெடியூஸ்டு டு 41 ஆக்கியிருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூனால. சரிங்களா? அப்போ 41 இருக்கும். பட் ஆனா அவங்க என்ன தெளிவா கேட்டாங்க, 14வது நிதிக்குழு ரெக்கமெண்டேஷன் படி டாக்ஸ் ஷேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 42. வாவ், சூப்பர், எக்ஸ்ட்ராடினரி கொஸ்டின். நல்லாவே யோசிச்சு கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்க. 42% நல்லா சின்சியரா படிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியா அடிச்சிருக்கலாம் இந்த கொஸ்டின். சின்ன ஒரு மிஸ்டேக், அதாவது நம்ம வந்து 14th ஃபினான்ஸ் கமிஷன் ஞாபகத்துக்கு வரணும், அவ்வளவுதான். சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கேபிட்டல் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் என்கரேஜ் பண்றது எக்கனாமிக் growth. இப்ப ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பூம் ஆகுது. சரிங்களா? அது எதுக்கு எதுக்கு வழிவகுக்கும்? பொருளாதார வளர்ச்சிக்கு தான். சரிங்களா? இது பாப்புலேஷன் growth, சேவிங், அன்ப்ராடக்ட் growth எல்லாம் கிடையாது. ஈஸி. சரி, ஓவர் கன்சம்ஷன் ஆர் ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸ் கேன் பி கண்ட்ரோல்டு த்ரூ. இது வந்து ஓவர் கன்சம்ஷன் ஆர் ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸ் எங்க கொண்டு போய் விட்டுருமா? ஜெரார்ட் ஹார்டின் உடையபடி இட் வில் லீட் டு எங்க போய் முடியும்? கமெண்ட் செக்ஷன்ல கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். ட்ராஜெடி ஆஃப் காமன்ல கொண்டு போய் முடிஞ்சிடும். ஜெரார்டு ஹார்டின் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு ரிசோர்சஸ், ஒரு கூட ஒரு 2 minutes கூட எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஃபார் தோஸ் ஆர் சீயிங் திஸ் கான்செப்ட் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? அந்த ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்களோ அவங்களாம் மீ சார் அப்படின்னு போடுங்க பார்ப்போம். சரி, ஒரு 2 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு புல்வெளி இருக்குது. அந்த ஊரை சேர்ந்த எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, மாடு மேய்க்க போறாங்க. இப்போ இந்த புல்வெளிங்கிறது ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸ், யாருக்கும் சொந்தம் கிடையாது. எல்லாரும் மாடை கொண்டு போய் மேய்ச்சலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. சரிங்களா? ஆனா யாருமே அந்த லேண்டை பராமரிக்கிறது கிடையாது. சரிங்களா? ஏன்னா யாருக்கும் சொந்தம் கிடையாது. அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஓவர் கன்சம்ஷனும் ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷனும் இந்த லேண்ட்ல நடந்திருக்கும். எக்கச்சக்கமானவர் இந்த புல்ல வந்து மேய விட்டுருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இங்க கிரைசிங், ஆடு மாடு மேய்த்தலுக்கான மேய்ச்சலுக்கு தேவையான கால்நடை தீவனமே அங்க இருக்காது. சரிங்களா? அப்போ இது ஒரு எங்க கொண்டு போய் விட்டுருமான்னு கேட்டீங்கன்னா ட்ராஜடி ஆஃப் காமன். ட்ராஜடி ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் விட்டுரும். சரிங்களா? ஏன்னா காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்க்ளூடபிள், யாரையும் ஆடு மாடு மேய்க்க கொண்டு வராதீங்கன்னு சொல்ல முடியாது. பட் ரைவலரி கன்சியூம் பண்ணா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ கடைசியில என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இதுக்கு காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸ், இந்த ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ்க்கு ஓஸ்ட்ராம்
எலோனோரா ஸ்ட்ராம் அப்படிங்கிற ஒரு ஒரு லேடி, ஒரு அம்மையார், நோபல் பிரைஸை ஃபர்ஸ்ட் வின் ஆன ஒரு விமன். சரிங்களா? ஒரு விமன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸ்னால ஏற்படக்கூடிய ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ்க்கு, ஜெரார்டு ஹார்டினால கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ்க்கு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க எலினோரா ஸ்ட்ராம் அப்படிங்கிறவங்க. என்ன சொல்யூஷன்னா ப்ராப்பர்ட்டி ரைட். இதுல யாருக்கா ஒருத்தருக்கு சொந்தமா கொடுத்துட்டோம்னா வேலி போட்டு அடைச்சிருவாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க, பராமரிப்பாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுக்கறதுனால இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது நோபல் பிரைஸ் வின்னிங் கான்செப்ட். நல்லாவே டிஆர்பி போர்டு வந்து, அதாவது என்ன, அதாவது நல்ல குவாலிட்டியான ஒரு கொஷின். சரிங்களா? இப்போ வந்து இதை 5 ஸ்டார் கொடுத்துருவேன் நான். இந்த கொஷின்லாம் 5 அவுட் ஆஃப் 5 ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ். நம்ம எல்லாருமே டிஆர்பி ஆட்ட அப்ரிஷியேட் தட். சரிங்களா? என்னோட பர்சனலா டிஆர்பிக்கு ஒரு விஷஸ் அண்ட் இது சொல்லிடுறேன் நான். சரிங்களா? ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். நல்ல குவாலிட்டியான கொஷின். சரிங்களா? சூப்பர். ஸோ ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது மூமெண்ட் டு ஹக் த ட்ரீ. சரிங்களா? சிப்கோ மூமெண்ட் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இப்போ அது வந்து தற்சமயம் வந்து பிரிச்சாச்சு. சரிங்களா? பட் அப்போதைய இதுல வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருந்தது. இது ரொம்ப ஸ்டாட்டிக்கான ஒரு கொஸ்டின். அண்டர் அ மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் ஃபர்ம் ஒன்லி கெட்ட நார்மல் ப்ராஃபிட் இந்த லாங் ரன். லாங் ரன் அப்படின்னு வந்துருச்சுனாலே நீங்க எங்க போய் தேடணும், இங்கேயும் தேடணும் ஆன்சர். சரிங்களா? இங்க போயிருக்கு, அவ்வளவுதான். ஆவரேஜ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ரெவன்யூ. சரிங்களா? எஸ், இது வராது, இது வராது, இது வராது. அது நார்மல் ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க அவங்க. சரிங்களா? எஸ். 42. இதுவும் ஸ்டாட்டிக்கான நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா நித்தி ஆயோக் எப்போ வந்துன்னு கேட்டாங்க. இது எல்லாருமே டிஆர்பி எக்ஸாம் எழுதுன எல்லாருமே கரெக்டாக போட்டிருக்கோம், ஜனவரி 2015. அடுத்தது எஸ், இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ஐ கெஸ் நான் கிளாஸ்ல சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்குது. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் வந்து வாலண்டியரியா ஆக்கிட்டாங்க. இது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ண முடியாது. சரிங்களா? குடும்ப நல அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஃபோர்ஸ்ஃபுல் ஒன், இட் இஸ் அ வாலண்டரி. த அக்செப்டர் ஹேஸ் அ ஃப்ரீடம் டு சூஸ் எனி கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் ஆஃபர் பை தி கவர்மெண்ட். கவர்மெண்ட் வந்து ஆஃபர் பண்றதுல எந்த ஒரு மெத்தட்னாலும் அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேயே வந்து டெம்பரரி மெத்தட் அண்ட் பெர்மனன்ட் மெத்தட் அப்படிலாம் உண்டு. சரிங்களா? லைக் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ டு எனி பிரைமரி ஹெல்த் சென்டர், நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லா அரசாங்க மருத்துவமனைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இது வந்து இந்த நிறைய இது டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க, ஒரு அவேர்னஸ்க்காக போட்டிருப்பாங்க. சரிங்களா? யூ கேன் ஹாவ் அ லுக் இன் டு தி லைக் மெனி போஸ்டர்ஸ் அண்ட் மெனி சுவர்லலாம் வரைஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டேப்லெட் மூலமாக கான்ட்ரசெப்டிவை தடுக்கலாம். சரிங்களா? அதாவது ஒரு குழந்தைக்கும் இரு குழந்தைக்கும் உள்ள அடுத்த குழந்தைக்கும் உள்ள கேப் வந்து 3 இயர்ஸ் இருக்கணும் அப்படிம்பாங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து அப்பதான் அந்த பெண்மை தாய்க்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்சியம் உண்டாகும். சரிங்களா? அப்பதான் அந்த குழந்தைய வந்து திடகாத்தமா டெலிவரிக்கு கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டுக்கும் செகண்ட் சைல்டுக்கும் எப்போதுமே 3 வருஷம் கேப் வேணும் அப்படிம்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல அந்த குழந்தை பிறப்பை வந்து தள்ளி போடுறதுக்காக என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து வாலண்டியரா நிறைய மெத்தட் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து தத்தன் சுந்தரம்ல ரொம்ப அழகா இருக்குது. சரிங்களா? கெஃபேட்டேரியா அப்ரோச். இப்போ நம்ம ஒரு மாலுக்கு போறோம், மால்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சாய்ஸஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா லைக் சங்கீதா ரெஸ்டாரண்ட் இருக்கும், A to B இருக்கும், சரிங்களா, கேஎஃப்சி இருக்கும், சப்வே இருக்கும், மெக்டொனல்ட் இருக்கும், பர்கர் கிங் இருக்கும். சரிங்களா? திண்டுக்கல் தலப்பாக்கட்டி இருக்கும். இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு அங்க எங்க பிடிச்சிருக்கோ அங்க போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதே தான் கேஃபேட்டேரியா அப்ரோச் அப்படிம்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலி மெத்தட்ல வந்து பெர்மனன்ட் மெத்தட் இருக்கு, டெம்பரரி மெத்தட் இருக்குது. ஸோ டெம்பரரி மெத்தட்லேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. இதை வந்து தத்தன் சுந்தரம்லாம் ரொம்ப அழகா கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி கம்யூனிட்டி மெடிசன் அந்த புக்லயுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. கேஃபேட்டேரியா அப்ரோச். சரிங்களா? டிஇசி. நீங்க வந்து பாருங்க, ஆஃப்டர் டிஸ்கசிங் யார்கிட்டயா தத்தன் சுந்தர் புக் இருந்ததுன்னா போய் இந்த இந்த டாபிக்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. பாப்புலேஷன்ங்கிற டாபிக்ல நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி கீழே இந்த கேஃபேட்டேரியா அப்ரோச்ங்கிற வேர்டே இருக்கும், ஸ்பெசிஃபிக்லி இருக்கும். நான் கிளாஸ்லயும் எனக்கு சொல்ல ஞாபகம் இருக்குது ஆக்சுவலி. கேஃபேட்டேரியா அப்ரோச் இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? எஸ். அடுத்தது இது ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டினுங்க. சரிங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்சு வி ஹேவ் டு வெயிட் ஃபார் டிஆர்பி உடைய ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட். அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து அஹ், இது வந்து சியா டியா இதுதான். சரிங்களா? ஏதர் சிஆர்டி. ஏன்னா இதுல ஆர் நாட் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டு மை அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஐ செக் வித் ஆர் அகாடமி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபேக்கல்டி.
he also conveyed that எதர் சி போட்டாலும் மார்க் உண்டு, டி போட்டாலும் மார்க் உண்டு, லெட்டஸ் கிவ் இட் டு தி டிஆர்பிஸ் டெசிஷன். போர்டுக்கே நம்ம டெசிஷனை கொடுத்துருவோம். எனக்கு தெரிஞ்சு சி போட்டாலும் கரெக்ட் தான், டி போட்டாலும் கரெக்ட் தான். இது ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின், சரிங்களா? வில் கிவ் இட் டு த டிஆர்பி, கையிலே ஒப்படைச்சிரும். இட் இஸ் தேர் பார்த்துக்கலாம், சரிங்களா? 44க்கு சி போட்டாலும் கரெக்ட் தான், டி போட்டாலும் கரெக்ட் தான். அடுத்தது சைமல்டேனியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வுட் லீட் டு, சரிங்களா? இப்போ பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கோங்க, சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கோங்க, அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கோங்க, சரிங்க? இந்த மாதிரி செலக்டடா ஒரு 8 இண்டஸ்ட்ரி 7 இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. எல் எல்லாத்துலயும் நம்ம சைமல்டேனியஸ்லி இன்வெஸ்ட் பண்றோம். அப்ப என்ன நடக்கும்? என்லார்ஜ் தி சைஸ் ஆஃப் மார்க்கெட். கண்டிப்பா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகுமா? ஆகும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆகுமா? நிச்சயமாகும். டெக்ஸ்டைல்ஸ் கண்டிப்பா ஆகும், ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது, சரிங்களா? அப்போ கேபிட்டல் ஸ்டாக் அதிகரிக்கும், ஆட்டோமேட்டிக்லி கேபிட்டல் ஸ்டாக் அதிகரிக்கும். கேபிட்டல் ஸ்டாக் அதிகரிக்கிறதுனால அவுட்புட் அதிகரிக்கும். ஸோ அதனால என்லார்ஜ் தி சைஸ் ஆஃப் அ மார்க்கெட், திஸ் இஸ் பர்ஃபெக்ட். அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது ப்ரொவைட் தி இன்டியூஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட், சரிங்க? இன்டியூஸ்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்துச்சுன்னா இது வந்து அவுட்புட் வந்து இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால அவுட்புட் அதிகரிக்கும். அவுட்புட் அதிகரிக்கிறதுனால ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல அயன் அண்ட் ஸ்டீல் பயன்படுத்துவாங்களா, இது வளரும், சரிங்களா? ஸோ ப்ரொவைட் இன்டியூஸ்மெண்ட் டு தி இன்வெஸ்ட்மெண்ட், இதுவும் வரும். லிமிட் டு தி கன்சூமர் சாய்ஸா கிடையாது, இதெல்லாம் நெகட்டிவ். லிமிட் டு தி கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனா கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு ஏ தான் ரைட் ஆன்சர். ஏன்னா இது ரெண்டும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். கொடுத்தது பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட், சைமல்டேனியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வுட் லீட் டு என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏஎம்பி தான் கரெக்ட். ஸோ ஏஎம்பி கொடுத்தே இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு, எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் ஆன்சர் கீ டிஸ்கஷன்ஸ் நல்லா இருக்காட்டா யூஸ்ஃபுல் சார்னு போடுங்க. இட் ஹெல்ப்ஸ் மீ டு என்கரேஜ்மெண்ட் ஃபார் மீ டு புட் பார்ட் 2. ஸோ பாருங்கண்ணா, எனக்கு வந்து லைக் ஆன்சர் கீ மட்டுமே ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ, செகண்ட் பி, தேர்டுக்கு சி அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. யூ ஹேவ் டு கிவ் திங், சரிங்களா? ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்தா நீங்க வந்து இன்னும் பெட்டரா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அதுக்கு தான். ஸோ பார்ட் 2 வேணும் அப்படின்னா சார் வி நீட் பார்ட் 2 அப்படின்னு போடுங்க, அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்தாங்க, சரிங்களா? எஸ், த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் இஸ் பேஸ்ட் ஆன் தி கான்செப்ட் ஆஃப். ஸோ டக்குன்னு அந்த படத்தை வரைஞ்சிடணும், ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் வரைஞ்சிடணும். இன்வெர்டட், சரிங்களா? கான்கேவா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை அதிகப்படுத்துறோம், குட்ஸ் எக்ஸ் அதிகப்படுத்துறோம் அப்படின்னா ஒய்யை ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? இல்ல இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இதை டிக்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற பட்சத்துல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தான். இது 11th புக்லேயே இருக்குது, அதனால போட்டிருப்பீங்க. லா வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட் கம் இன் டு பிகின் வித், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி, சரிங்களா? சில நேரம் டிஆர்பி போர்டு வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா ஆனா நல்ல டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. எனக்கு இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. லா வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ரன் அப்ரோச், சரிங்களா? அந்த ஷார்ட் ரன் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேக்டர் ஃபிக்ஸடா இருந்தாலுமே போதும், அது வந்து ஷார்ட் ரன் அப்ரோச் தான். ஏன்னா லாங் ரன்ல ஃபிக்ஸட் ஃபேக்டருங்கிற ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாமே வேரியபிள் தான். அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் ஃபிக்ஸட் ஃபேக்டரும் வேரியபிள் ஃபேக்டரும் ஒன்னா இருந்தால் தான் உங்களுக்கு லா வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட் ஆப்ரேட் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது விச் இஸ் த காசஸ் ஃபார் எக்கனாமிக் புவர் எக்கனாமிக் கண்டிஷன் ரூரல் லேபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்ஆர்கனைஸ்ட் அண்ட் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். ரூரல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பிரதானமா அக்ரிகல்ச்சர் செக்டர் தான் இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா இதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ டி தான், இதனால கிடையாது. டி இஸ் த ரைட் ஆன்சர். சில கொஸ்டின் அப்படி யோசிச்சே போட்டுடலாம். அகைன் ஆஃப்டர் டிஸ்கசிங் வித் அவர் மேத்தமெட்டிக்ஸ் ஃபேக்கல்டி they said AZ right answer. So this இதெல்லாம் வராது, ஏ தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர், சரிங்களா? எஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் யூனிவர்சல் எலிமெண்டரி எஜுகேஷன் இன் இந்தியா? இது வந்து பிஎட்லாம் நீங்க முடிச்சிருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு இதை நான் சொல்லி தெரியணும்னு நெசசிட்டி இல்லை. சர்வ சிக்ஷா அபியான், அந்த ரெண்டு குழந்தைங்க அந்த பென்சில் மேல உட்காந்த மாதிரி இருக்கும், வேர்ல்டு பேங்கால இது பண்ண ப்ரோக்ராம் இது. யூனிவர்சல் எலிமெண்டரி எஜுகேஷன் எஸ்எஸ்ஏ, சர்வ சிக்ஷா அபியான். ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர். காசன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. சில நேரம் டிஆர்பி போர்டு ரொம்ப சிம்பிளிஃபைடா எல்லாரும் சந்தோஷப்படணும் அப்படிங்கறதுக்காக ஈஸி கொஸ்டின் வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஃபோர் மெஷர் ஆஃப் மணி சப்ளை இன் இந்தியா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். M1, M2, M3, M4. நேரோ மணி, இன்டர்மீடியரி மணி, ப்ராட் மணி.
இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இது வராது, இது வராது, இது வராது. அடுத்தது வந்து ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் ஆஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கரன்சி. SDR was introduced to increase the international liquidity. எனக்கு தெரிஞ்சு both the statement are true and it is a correct explanation தான். ஏன்னா XDR அப்படிம்பாங்க. ஸோ இட்ஸ் பேஸ்கெட் ஆஃப் கரன்சி தான். சரிங்களா? ரின்மின், டாலர், பவுண்ட், ஸ்டெர்லிங். சரிங்களா? அதுபோக இந்த 5 கரன்சிஸ் இருக்கு SDR பேஸ்கெட்ல. ஸோ அது பொதுவாகவே இன்டர்நேஷனல், அது ஒரு பொட்டன்ஷியல் கிளைம். அது ஒரு கரன்சின்னு நம்ம சொல்ல முடியாது, SDR ஒரு கரன்சின்னு சொல்ல முடியாது. அது ஒரு புக் கீப்பிங் கான்செப்ட் தான். அது வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல, அஃபிஷியல் ரிசர்வ் செட்டில்மெண்ட்ல நம்ம ஒரு என்ட்ரி போட்டு வச்சிருக்கோம். ஒரு பொட்டன்ஷியல் கிளைம் SDR நம்ம இவ்வளோ IMFல இவ்வளோ SDR வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அது இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு பிரிட்டன் சிஸ்டம்ல ஃபெயிலியர் ஆனதுனால உருவாக்கப்பட்டது, அதனால கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். SDR was introduced to increase the internal liquidity. ஏன்னா டாலர் வாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ட்ரேடிங் கரன்சியா இருந்தது. சரிங்களா? 1973ல பிரிட்டன் வுட் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாலர் இஸ் ஒன்லி கரன்சி விச் வாஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு பிரிட்டன் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதுக்கு பதிலாக வந்ததான் இந்த ஸ்பெஷல் ரேங்க் ரைட் 1969ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் த ட்ரிஃபின் டைலம் அண்ட் ஆல் த ஸ்டோரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரைட் ஆன்சர். So the sum of commercial bank reserve plus holding of public holding C plus R எப்படியாச்சும் இந்த ஹை பவர் மணியை கேட்டுறணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இதா இருக்குது. ரிசர்வ் பிளஸ் கரன்சி ஹோல்டிங் பை த பப்ளிக் இஸ் கால்டு. சரிங்களா? இ- அடுத்தது எஸ், ஹாரோல்ட் ஓமர் மாடலை பொறுத்த வரைக்கும் growth actual is exceeding the growth warranted. சரிங்களா? அப்படின்னாலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது 10, இது 8 அப்படின்னாலே வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கலி அந்த எக்கானமில இன்ஃபிளேஷன் இருக்குன்னு அர்த்தம். செக்யூலர் இன்ஃபிளேஷன். growth ஆக்சுவல் இஸ் எக்ஸீடிங் தி growth வாரண்டட் அப்படின்னாலே செக்யூலர் இன்ஃபிளேஷன் தான். கிளாஸ்லயும் சொல்லியிருப்போம், நம்பர் போட்டு சால்வ் பண்ணி பாருங்க அப்படின்னா செக்யூலர் இன்ஃபிளேஷன். செக்யூலர் லாங் டேர்ம் குறிக்கும். சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை, இன்ஃபிளேஷன் செக்யூலர் வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். எலிமினேஷன்லேயே போங்களேன், இது கண்டிப்பா இது வராது, இது வராது. கரெக்ட்டுங்களா? ஆப்வியஸ்லி டிஃப்ளேஷன் வராது. சரி, ராபர்ட் பேரோ இந்த 7 ஸ்கூல் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு உண்டு. சரிங்களா? எட்மண்ட் பிலிப்ஸோட இது புக்கு நான் மேக்ரோ டீச் பண்ண சொல்லியே தான் சொன்னேன், இந்த ஆட்கள் இந்த இதை யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்னு. இல்லைனாலும் அந்த புக்கு தெரியலனாலும் நமக்கு இந்த சிக்காகோடைய ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சாலே நம்ம அந்த இதை சொல்லுவோம், இந்த இது இவங்க சொன்னாங்க, இந்த இது இவங்க சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு A2. சரிங்களா? B4 கேம்பிரிட்ஜ் தானே? சரிங்களா? ஏன்னா இவங்க வந்து மானிட்டரி ஸ்கூலு. இவங்க வந்து உங்களுக்கு தெரியும், கேம்பிரிட்ஜ் வெர்ஷன்ல யாரெல்லாம் வருவா? ஆல்ஃபிரட் மார்ஷல், ஆர்தர் சிசில் பிகு, ஜான் மினாட் கீன்ஸ் அண்ட் H. ராபர்ட்சன். ஹி பிலாங்ஸ் டு கேம்பிரிட்ஜ். அந்த ஒன்று தெரிஞ்சாலுமே ஆன்சர் போட்டுடலாம் தான். டி. சரிங்களா? ரொம்பலாம் இல்லை, நமக்கு ராபர்ட்சன் ஈக்குவேஷன் தெரிஞ்சிருந்தால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும். ஸோ B4. டாக்ஸ் பேஸ்ட் ஆன் பெனிஃபிட் ரிசீவ் பிரின்சிபல் ஃபால்ஸ் ஃபவுல் ஆஃப். இதுல என்ன குறைபாடுன்னு கேட்டிருக்காங்க. பெனிஃபிட் ரிசீவ்ல வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா? அகைன் we have to discuss this. பி தான் ரைட் ஆன்சர், மார்க் பண்ணிக்கோங்க. Which one of the following theory is called as a neoclassical theory of rate of interest loanable fund theory? சரிங்களா? டி தான் ரைட் ஆன்சர். If two goods are jointly demanded, a rise in the price of, so cross elasticity of demand கொடுத்துட்டாங்கனாலே போட்டுறணும். சரிங்களா? percentage change in quantity demand of X divided by percentage change in price of Y. என்ன சொல்லியிருக்காங்க? a rise in the price of 1, இதோடைய விலை கூடுறதுனால இதுக்கான தேவை குறையுது அப்படிங்கிறாங்க. அப்போ இது வந்து காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். காம்ப்ளிமெண்டரி குட்ஸ்னாலே நெகட்டிவ் தான். சரிங்களா? சப்ஸ்டிடியூட் குட்ஸுக்கு தான் பாசிட்டிவா இருக்கும். பி தான் ரைட் ஆன்சர். பேசிக்கான ஒரு கொஸ்டின். அடுத்தது நேச்சுரல் லா. சரிங்களா? நேச்சுரல் லா
கைடட் பை மார்க்கெட் மெக்கானிசமா, இன்விசிபிள் ஹேண்ட், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இதுக்குமே வந்து டிஆர்பி போர்டு எந்த ஆன்சர் மார்க் பண்ணாலும் கொடுத்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது ஆடம் ஸ்மித்தோடைய வெல்த் ஆஃப் நேஷன்ல ஆடம் ஸ்மித் யூஸ் பண்ண வேர்ட்ஸை வச்சு அந்த வேர்ட்ஸுக்கு என்ன மீனிங் இன்விசிபிள் ஹேண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட் மெக்கானிசம். சரிங்களா? அப்போ B3. சரிங்களா? B3 A2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா பர்சியூ ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்டையும் சொல்லலாம் நம்ம. சரிங்களா? இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி பெனவலன்ஸ் ஆஃப் தி புச்சர் அண்ட் வீவர் வி கெட் டின்னர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த கொஷனுக்கும் ஏபிசிடி எல்லாமே வரும். இது வந்து ரைட் ஆப்ஷன் இல்லை எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? நானும் ரெஃபர் பண்ணதுல எனக்கு தெரிஞ்சு இதுல ரைட் ஆப்ஷன் இல்லை. ஸோ வில் கிவ் இட் டு தி டிஆர்பி போர்டு. லெட் தம் டிசைட். சரிங்களா? இந்த கொஷனுக்கும் ஆன்சர் இல்லை. அதே மாதிரி இந்த கொஷனுக்கும் ஆன்சர் இல்லை. சரிங்களா? சி போட்டாலும் மார்க், டி போட்டாலும் மார்க்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் சால்வ் பண்ணி வரைக்கும் இப்படிதான் வந்தது. நானும் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபேக்கல்ட்டிட்ட அனுப்பி செக் பண்ணி பார்த்தேன். ஆல்சோ செட் தட் ஆமா சார், சியும் கரெக்ட் தான், டியும் கரெக்ட் தான். இதுவும் வரக்கு வாய்ப்பு உண்டு. அது மாதிரி 60வது கொஸ்டினுக்கும் ரைட் ஆன்சர் இல்லை. சரிங்களா? இதுக்கும் ரைட் ஆன்சர் நானும் தேடி பார்த்தேன், எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தேன், இல்லை. அதனால இதுக்கும் எது போட்டாலும் மார்க் கொடுத்துருவாங்க நான் நம்புறேன். சரிங்களா? ஸோ வித் திஸ் வி கேன் கன்க்ளூட் தி பார்ட் 1 டிஸ்கஷன்ஸ் ஆஃப் டுடேஸ் எக்ஸாம். டிஆர்பி எக்ஸாம் நல்லபடியாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட பார்ட் 2 வில் புட் இட் வெரி சூன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.